பணத்தை காட்டி எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்துறானுங்க. இந்த பணத்தை பார்த்து எத்தனை பொண்ணுங்கள் ஏமாந்து போகுதுங்க. இன்றைக்கி பணம் தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே பணம் பெருசு இல்லை, மன நிம்மதி தான் பெருசு. பணத்துக்கு அடிமை ஆகாதீங்க, பணத்துக்கு விலை போகாதீங்க. ஏன் ஒருத்தர் பணத்துக்கோசரம் விலை போகிறீங்க? ஒருத்தங்கிட்ட கை நீட்டி வாங்கிறதுனால அவனுக்கிட்ட தான் நம்ம அடிமையாக இருக்கிறதா இருக்கும், அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்குறதா இருக்கும். அதனால் பணத்துக்கு அடிமை ஆகாமல் தான் குடும்பம், தான் பிள்ளைங்க, குட்டிங்களை பார்த்துக்கிட்டு மன நிம்மதியோடு இருங்க பாரு, நிம்மதியாக உறக்கம் வரும். அதை விட்டுட்டு அண்ணன் பொண்டாட்டியும் தம்பி பொண்டாட்டியும் இன்னத்துக்கு இந்த இதெல்லாம் ஒரு பொழப்பா? நீ பணத்தை கொடுத்துட்டா தம்பி பொண்டாட்டி வச்சுக்கலாம், அண்ணன் பொண்டாட்டி வச்சுக்கலாமா? பணம் தான் பெருசா? மான மரியாதை தான் முக்கியம். அந்த மான மரியாதையை விலை பேசாதீங்க. மான மரியாதையில் அவ்வளோ சீக்கிரம் சம்பாதிக்க முடியாது. கெட்டதை எவ்வளோ சீக்கிரம் வேணால் ஒரு செகண்டில் கெட்ட விஷயமாக இருக்கட்டும், கெட்ட பேராக இருக்கட்டும் வாங்கலாம். ஆனால் நல்ல விஷயங்கள், நல்ல கருத்துக்களை பல நாள் ஆகும். ஒருத்தன் இருக்கக்குள்ளே ஒருத்தனோட அருமை தெரியாது. ஆனால் அவன் இறந்ததுக்கு அப்புறம்தான் அவன் எவ்வளவோ அயோக்கியத்தனம் பண்ணான் அப்படிங்கிற பேர் வரும். இதே நல்லவனாக இருக்கட்டும், சாமி மவராசன், நல்ல மனுஷன் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. அந்த பேர் தான் நமக்கு முக்கியம். நம்ம இறந்ததுக்கப்புறமும் ஒரு பேர் வருது பாரு, அதுதான் முக்கியம். வாழ்நாளுக்கும் அந்த பேர் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல பேர் வாங்க பாருங்கள். பணத்துக்கு அடிமையாகாதீங்க, யார்கிட்டையும் கை நீட்டாதீங்க, தன்னம்பிக்கையோடு இருக்க பாருங்கள். எத்தனை குடும்பங்க சீரழியுது, எத்தனை குடும்பம் வேண்டாம் இது.